Hello friends, welcome back to Craftyman Tamil. நான் உங்கள் Craftyman. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ராக்கெட் செய்ய போறோம். ராக்கெட்னாக்க சின்ன ராக்கெட்ல ஒரு பெரிய சைஸ் ராக்கெட் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகே, நம்ம அதை ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி A4 ஷீட்ஸ் அடுக்கி வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ A4 ஷீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி 4 ரோ ஒட்டியாச்சு. ஒவ்வொரு ரோலையும் 5 A4 ஷீட் இருக்குது. எல்லாமே ஒன் சைட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. நமக்கு இப்போ ஒரு பேஸ் கிடச்சிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். இப்போ நம்ம அதை எப்போதும் செய்கிற ராக்கெட் மாதிரி நார்மலாகவே மடித்து செஞ்சிடலாம். இப்போ நம்ம ராக்கெட் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் தொலன்னு இருக்குங்கிற வச்சு அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி குச்சியை வச்சு அதை ஸ்டேபிள் ஆக்கிக்கலாம். நடுவில் பெரிய குச்சியும் சைடில் விங்ஸு குட்டி குட்டி குச்சியும் வச்சு ஸ்டேபிள் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம ராக்கெட் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கு குட்டி ரீகேப் மட்டும் கொடுத்துக்கிறேன். நடுவில் ஒரு நீட்டமான குச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெர்டிக்கலாக விங்ஸில் பிடிச்சிக்கிட்டு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி விடுற மாதிரி இருக்கிறதுக்காக இன்னொரு குச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைட்லலாம் அந்த குச்சியோடு சேர்த்து ராக்கெட்டோட கயிறு கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டு கம்பியெல்லாம் வச்சு விங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளைட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓரளவு நல்லாவே தான் பறக்குது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஹைட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக தூக்கி போட்டு பார்க்கலாம். ஹைட்லேருந்து போட்டால் கொஞ்சம் நல்லாவே பறக்குது. இப்போ மாடியிலேருந்து கீழே போட்டு பார்ப்போம். இது அவ்வளோவா போல. பட் இது பார்த்தீங்கன்னாக்கா செம்ம கிளைடு. சூப்பராகவே பறந்துச்சு. அது என்னன்னு தெரியல, எனக்கும் இந்த பறக்கிறதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. அந்த டைம் விட்டப்போ அப்படி தான் பேராஷூட் போய் மரத்தை வச்சுக்கிச்சு. அந்த வீடியோவை பார்க்கடி மேலே ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படியோ எடுத்தாச்சு. ஆனால் பின்னாடி கிழிச்சிட்டு வச்சு அதை கிழிச்சிட்டு பறக்க விட்டு பார்க்குறோம். அப்பையும் நல்லா தான் பறக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ராக்கெட் ஏன் ரொம்ப தூரமாக போடனாக்கா நமக்கு அதுக்கு தேவையான த்ரஸ்ட்டு கிடைக்கல. நம்ம தூக்கி போட அந்த சின்ன ஃபோர்ஸில் தான் பறக்குதுங்கிற வச்சு அது போகிற வரைக்கும் சூப்பராக கிளைட் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் விழுந்துருது. இல்லாட்டி நல்லா பறந்துருக்கும்.
ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோ பார்க்குறேன். பாய்.